வாழ்க்கை முறைகள் இந்த நூற்றாண்டுல படு வேகமா மாறி இருக்கு. அழுத்தம், பதட்டம், வேலை பளு, இதுல ஏதாவது ஒண்ணு தினசரி மனுஷங்க தங்களோட வாழ்க்கையில சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த பதட்டமான சூழ்நிலை மாற ஒரு மனுஷன் தன்னுடைய உடலாலும் மனசாலும் ஆரோக்கியமா இருக்கிறது மிக மிக அவசியம். நாங்க சொல்ற சில வழிமுறைகளை கடைபிடிச்சா ஆன்ம நலமும் உடல்நலமும் பெறலாம். அவங்களோட கைகோருங்கள், வாழ்க்கையை வெல்லுங்கள். யோகா ஒரு சிறந்த உடற்பயிற்சின்னு அதை விருப்பப்படுறவங்க உறுதியா சொல்றாங்க. இந்த யோகா பயிற்சி மூலமா பல பேர் பலவிதமான பயன்களை அடைஞ்சிருக்காங்க. இதை அறிமுகப்படுத்தினவர் மிஸ்டர் அவினிஷ் திவாரி, யோகாச்சாரி திவாரி. அவர் கடந்த 4 வருடங்களா இந்த யோகாவை பிராக்டிஸ் பண்ணி அதன் மூலமா பலனும் அடைஞ்சு இந்தியா முழுவதும் பலவிதமான முறைகள்ல பயிற்சியும் அளிக்கிறாரு. சோ இவர்கிட்ட பயிற்சி எடுத்துக்கிற நிறைய பேர் இருக்காங்க. சோ இந்த யோகாங்கிற பயணத்தை நாம தொடர்வோம், வாழ்க்கையை வெல்வோம். எச்சரிக்கை: யோகாவை தொடர்வதற்கு முன்பாக ஒரு நல்ல டாக்டரிடம் அல்லது ஆலோசகரிடமோ நீங்கள் ஆலோசிப்பது நல்லது. மருத்துவ வளர்ச்சியின் மூலம் நாம் பல நோய்களை முழுமையாக ஒழித்திருந்தாலும் நாம் இன்னமும் முழுமையான ஆரோக்கியமான ஜனப்பெருக்கத்தை காணவில்லை. பண்டைய காலத்துல நாம கண்டறியாத எத்தனையோ நோய்களையும் உடல் உறுத்தல்களையும் இப்ப நாம பார்த்துட்டு இருக்கோம். மன உளைச்சலும் மன அழுத்தமும் தான் இப்போதைய அதிபயங்கரமான நோய்களின் காரணம். அதிக சத்தத்தினாலும் மாசுபடிந்த காற்றாலும் போதிய உடற்பயிற்சி இல்லாமையும் அதிகப்படியான ஜனத்தொகையும் சத்தில்லாத உணவாலும் உலகின் பல பாகங்களில் உள்ள மக்கள் இன்று அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேற்கண்ட பிரச்சனை எல்லாம் தீர்றதுக்கு ஒரே வழி, ஒரே ஆயுதம் பண்டைய காலத்துல இந்திய பாரம்பரிய வழிமுறையான யோகா அளித்த பிராணாயம். இது இந்த பிரச்சனைகளை தீர்க்க மட்டும் வழியல்ல, நமக்கு சந்தோஷமான, மனநிறைவான, ஆரோக்கியமான வாழ்வை தரும். அதனால் நாம் அனைவரும் யோகாச்சாரியா அவினாஷ் திவாரி நமக்கு சொல்லிக் கொடுத்த பிராணாயாவை நாம் மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும். பிராணாயம் என்றால், பிரான் என்றால் சக்தி, ஆயம் என்றால் கட்டுப்படுத்துதல். சரியா சொல்லணும்னா பிராணாயம்னா சுவாசத்தை கட்டுப்படுத்துறதுன்னு அர்த்தம். உங்களுக்கு தெரியுமா, 10-15% கூட நம்ம நுரையீரலை சரியா பயன்படுத்துறதில்ல. நுரையீரல் அளவை நாம முழுசா பயன்படுத்துறதில்ல. இந்த பிராணாயம், அதாவது பண்டைய புத்தகத்துல இதை பத்தி நிறைய எழுதியிருக்கு. இது நமக்கு சுவாசத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இந்த புக்ல அடங்கியிருக்கு. சோ இந்த பிராணாயம் நம்ம உடம்புல இருக்கிற சுவாசத்தை பத்தின விழிப்புணர்ச்சியை இது நமக்கு ஏற்படுத்துது. இது 2 வகையில நமக்கு உதவியா இருக்கு. வியாதிகளை தவிர்க்கிறது மட்டும் இல்லாம மருந்தாவும் நமக்கு பயன்படுது. வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனையும் வியாதியும் இல்லாத மக்களுக்கு இந்த பிராணாயம் நுரையீரலோட பிராணவாயு சக்தியை அதிகரிக்க ரொம்ப உதவியா இருக்கு. நமக்கு நல்லாவே தெரியும், பிராணவாயு எந்த அளவுக்கு அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு நம்ம அணுக்கள் ஆரோக்கியமா இருக்கிறது மட்டும் இல்லாம உயிர்கொல்லி நோய்களான இதய நோய், புற்றுநோய், அப்புறம் கொடிய வியாதிகள்ல இருந்து நம்மளை இது காப்பாத்துது. நாம சிகிச்சையை பத்தி பேசணும்னா முக்கியமா இந்த பிராணாயம் இதய நோயாளிகளுக்கு உதவியா இருக்கு. நாங்க இருதய நோயாளிகளை அறுவை சிகிச்சை இல்லாம காப்பாத்தி இருக்கோம். 1500 இதய நோயாளிகளை உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, பிராணாயம் மூலமா சிகிச்சை கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம பைபாஸ் சர்ஜரி, ஆஞ்சியோபிளாஸ்டில இருந்தும் தடுத்திருக்கோம். பெரும்பாலான ஆஸ்துமா நோயாளிகள் இந்த பம்ப்ஸ், இன்ஹேலர்ஸ் எல்லாம் பயன்படுத்துறத நாம பார்த்திருக்கோம். இந்த பிராணாயம் செய்ய தொடங்கினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தியானம் தேவைப்படுது. இது மூலமா அவங்க இந்த பம்ப்ஸ் பயன்படுத்துறத அறவே குறைச்சிருக்காங்க. இதயம் மற்றும் நுரையீரலுக்கு மட்டும் இல்ல, இந்த பிராணாயம் உடல்ல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் பல வகையில பலன் தரக்கூடிய விளைவை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம மேலும் பல பிரச்சனையால பாதிக்கப்பட்ட, அதாவது மூட்டு வலி பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனை, அதோட இந்த அமிலத்தன்மை, வாயு தொல்லை போன்ற தொல்லைகளால பாதிக்கப்படுற நோயாளிகளுக்கும் இந்த பிராணாயம் பெரிதும் பயன்படுது. சோ நீங்க இந்த பிராணாயத்தை தொடர்ந்து தினமும் பிராக்டிஸ் செஞ்சுட்டு வர்றது உடம்புக்கு நல்லதுன்னு நான் சொல்லுவேன். பலவிதமான நோய்களை குணப்படுத்த இந்த பிராணாயம் நமக்கு கிடைச்ச வரம்னு சொல்லலாம்.
நாடி சோதன் பிராணாயம். நாடி சோதன் பிராணாயம். கால்களை மடக்கி சம்மணமிட்டு தரையில் அமரவும். கண்களை மூடி வலது கையை உயர்த்தி முழங்கையை உங்கள் வலது கரத்தின் உள்ளங்கையில் வைக்கவும். இடது நாசியின் துவாரத்தை 2வது மற்றும் 3வது விரல்களை கொண்டு மூடவும். மூச்சை நன்றாக இழுக்கவும். பிறகு மூச்சை பிடித்துக்கொண்டு வலது நாசியின் துவாரத்தை உங்கள் பெருவிரலில் அழுத்தி எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் மூச்சை இழுத்து பிடிக்கவும். இடது நாசியின் துவாரம் வழியாக மூச்சை வெளியே விடவும். இப்பொழுது இடது நாசி வழியாக மூச்சை உள்ளே இழுக்கவும். 2 நாசி துவாரங்களையும் மூடிக்கொண்டு எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் மூச்சை இழுத்து பிடிக்கவும். வலது நாசி துவாரம் வழியாக மூச்சை வெளியேற்றவும். 5 நிமிடங்களுக்கு இப்பயிற்சியை தொடர்ந்து செய்யுங்கள். நாடி சோதன் பிராணாயம் யோக பிரிவில் மிகவும் வலிமை வாய்ந்த பயிற்சியாகும். இது மனதை அமைதிப்படுத்துகிறது. ஆழமாக சுவாசிப்பதன் மூலம் உடல் உறுப்புகளை சுத்திகரிக்கிறது. உடல் ஆரோக்கியமாகவும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் இது உங்களுக்கு தருகிறது. நாடி சோதன் பிராணாயம் யோக முறைகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அது மனநிலையை அமைதிப்படுத்துகிறது. ஆழ்ந்த மூச்சு பயிற்சி உங்களுடைய உடல் நிலை அனைத்தையும் சுத்தப்படுத்தி நல்ல ஆரோக்கியத்தையும் வலிமையையும் உங்கள் உடலுக்கு அளிக்கிறது. கபால் பாட்டி பிராணாயம். தாமரை வடிவத்தில் தரையில் அமர்ந்து கொள்ளவும். கண்களை மூடி உங்களுடைய வயிற்று தசையை கொண்டு ஆழமாகவும் பலமாகவும் வேகமாகவும் சுவாசிக்கவும். ஆழமாகவும் மெதுவாகவும் மூச்சை உள்ளிழுத்து வேகமாக மூச்சை வெளியே விடவும். 2 நிமிடங்களுக்கு தொடர்ந்து இதனை செய்யவும். கண்களை மூடி உங்களுடைய வயிற்று தசையை கொண்டு ஆழமாகவும் பலமாகவும் வேகமாகவும் சுவாசிக்கவும். ஆழமாகவும் மெதுவாகவும் மூச்சை உள்ளிழுத்து வேகமாக மூச்சை வெளியே விடவும். கபால் பாட்டி பிராணாயம் காற்று துவாரங்களில் ஏற்பட்டுள்ள அடைப்பை போக்க மிகவும் உதவுகிறது. உடல் எடையை குறைக்கவும் உதவுகிறது. இதனால் நிறைய பலன்கள் உண்டு.
கபால்பாதி பிராணாயம் மூச்சு பாதையை சரி செய்வதோடு உங்கள் எடையை குறைத்தும் பல்வேறான பலன்களை தருகிறது. சூரிய பேடன் பிராணாயம். சூரிய பேடன் பிராணாயம். தாமரை வடிவில் தரையில் அமரவும். வலது முழங்கையை இடது உள்ளங்கையில் வைத்து மோதிர விரலால் இடது நாசி துவாரத்தை மூடவும். வலது நாசி வழியாக மெதுவாகவும் ஆழமாகவும் மூச்சை உள்ளிழுக்கவும். இந்த பிரணயத்திற்கு சூரிய பேடன் பிரணயம் என்று பெயர். தொடர்ந்து ஆழமாகவும் மெதுவாகவும் சுவாசிக்கவும். சூர்யா என்றால் சூரியன். அனைத்து சக்திகளுக்கு சூரியனே நதிமூலம். உங்கள் வலிமையின் அளவை சூரிய பேடன் பிராணாயம் புதுப்பிக்க உதவுகிறது. மேலும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களை புத்துணர்ச்சியாக வைக்க உதவுகிறது. சூரிய பேதன் பிராணாயம் உங்களுடைய சக்தியின் அளவுகளை புதுப்பித்து எப்பொழுதும் புத்துணர்வுடன் உங்கள் வாழ்நாள் முழுவதும் இருக்க பயன்படுகிறது. சந்திர பேடன் பிராணாயம். சந்திர பேடன் பிராணாயம். தாமரை வடிவில் அமரவும். உங்களுடைய வலது முழங்கையை இடது உள்ளங்கையில் மேல் வைக்கவும். உங்கள் வலது நாசி துவாரத்தை கட்டை விரலால் மூடவும். இடது நாசி வழியாக மெதுவாகவும் ஆழமாகவும் சுவாசிக்கவும். இந்த பிராணயத்திற்கு சந்திர பேடன் பிராணாயம் என்று பெயர். தொடர்ந்து மெதுவாகவும் ஆழமாகவும் சுவாசிக்கவும். சந்திரா என்றால் சந்திரன். மென்மையான குளுமையான ஒளிக்கு சந்திரனே அதிபதி. உங்கள் மூளையை அமைதிப்படுத்தவும் உடலுக்கு ஓய்வு கொடுக்கவும் சந்திர பேடன் பிராணாயம் உதவுகிறது. முக்கியமாக இது தூக்கமின்மையை போக்க பெரிதும் உதவுகிறது. சந்திரபேதன் பிராணாயம் உங்களுடைய மனதை அமைதியாகவும் உங்கள் உடலை மென்மையாகவும் வைத்திருக்கிறது. குறிப்பாக தூக்கமின்மையால் அவதிப்படுவோருக்கு நன்மை பயக்குகிறது. லோம் அனுலோம் விலோம் பிராணாயம். தாமரை வடிவில் தரையில் அமரவும். இடது நாசியை உங்கள் மோதிர விரலால் மூடவும். வலது நாசி துவாரம் வழியாக மெதுவாகவும் ஆழமாகவும் சுவாசிக்கவும். வலது நாசியை கட்டை விரலால் அழுத்தி இடது நாசி வழியாக மூச்சை வெளியேற்றவும். இப்பொழுது இடது நாசி துவாரம் வழியாக ஆழமாக சுவாசித்து வலது நாசி வழியாக மூச்சை வெளியேற்றவும். தொடர்ந்து இதனை செய்யுங்கள்.
மீண்டும் தாமரை வடிவில் அமரவும். லோம் அனுலோம் விலோம் பிராணாயம் இது யோகாக்களில் மிக முக்கியமானதொன்று. இது உங்கள் மனதை அமைதியுடனும் மன அழுத்தத்தை குறைக்கவும் ஆழ்ந்த மூச்சானது மூச்சு குழாய்களை சுத்தப்படுத்தவும் உதவுகிறது. சூரிய பாஸ்திரிகா பிராணாயம். சூரிய பாஸ்திரிகா பிராணாயம். தாமரை வடிவில் தரையில் அமரவும். உங்கள் வலது முழங்கையை இடது உள்ளங்கையில் வைக்கவும். உங்கள் இடது நாசி துவாரத்தை மோதிர விரலால் மூடவும். ஆழமாகவும் மிக வேகமாகவும் வலது நாசி துவாரம் வழியாக மூச்சை உள்ளிழுத்து வேகமாக மூச்சை வெளியேற்றவும். இதனை தொடர்ந்து செய்யுங்கள். ஆழமாகவும் மிக வேகமாகவும் வலது நாசியின் வழியாக மூச்சை உள்ளிழுத்து மிக வேகமாக மூச்சை வெளியேற்றவும். மூச்சை ஆழமாக உள்ளிழுத்து 2 நாசி துவாரங்களையும் மூடவும். உங்கள் முகவாய் கட்டையை கழுத்துப்பட்டை எலும்பின் மேல் வைக்கவும். இந்த நிலையில் இருந்து கொண்டு எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் மூச்சை பிடிக்கவும். பிறகு மூச்சை வெளியேற்றி மீண்டும் தாமரை வடிவில் அமரவும். சூரிய பாஸ்டிகா பிராணாயம் உடலிலுள்ள காற்று வழி மண்டலத்திலுள்ள அடைப்புகள் நீக்கி உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் சக்தியையும் கொடுக்கிறது. சந்திர பாஸ்திரிகா பிராணாயம். சந்திர பாஸ்திரிகா பிராணாயம். தாமரை வடிவில் தரையில் அமரவும். உங்கள் வலது முழங்கையை இடது உள்ளங்கையின் மேல் வைக்கவும். வலது நாசி துவாரத்தை பெருவிரலால் மூடவும். ஆழமாக அதிவேகமாக மூச்சை இழுத்து இடது நாசி வழியாக வேகமாக மூச்சை வெளியேற்றவும். இதனை தொடர்ந்து செய்யுங்கள். மிகவும் ஆழமாக அதிவேகமாக மூச்சை இழுத்து இடது நாசி வழியாக வேகமாக மூச்சை வெளியேற்றவும். ஆழமாக மூச்சை உள்ளிழுத்து 2 நாசி துவாரங்களையும் மூடிக்கொள்ளவும். உங்கள் முகவாய் கட்டையை கழுத்துப்பட்டை எலும்பின் படும்படி அழுத்திக் கொள்ளவும். இந்த நிலையில் எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் மூச்சை பிடித்துக் கொண்டிருக்கவும். பிறகு மூச்சை வெளியேற்றி மீண்டும் தாமரை வடிவில் அமரவும். சந்திர பாஸ்டிகா பிராணாயம் உடலிலுள்ள காற்று வழி மண்டலத்தில் உள்ள அடைப்புகள் நீங்கி உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் சக்தியையும் கொடுக்கிறது. சூரிய சந்திர பாஸ்திரிகா பிராணாயம். சூரிய சந்திர பாஸ்திரிகா பிராணாயம். தாமரை வடிவில் தரையில் அமரவும். உங்களது வலது முழங்கையை இடது உள்ளங்கையின் மேல் வைக்கவும். ஆழமாகவும் வேகமாகவும் அழுத்தமாகவும் இடது மற்றும் வலது நாசி துவாரங்களை மாற்றி மாற்றி மூடிக்கொண்டு சுவாசிக்கவும். இதனை தொடர்ந்து செய்யுங்கள்.
மீண்டும் மீண்டும் இடது மற்றும் வலது நாசி துவாரங்களை மாற்றி மாற்றி மூடிக்கொண்டு சுவாசிக்கவும். ஆழமாக மூச்சை உள்ளிழுத்து 2 நாசி துவாரங்களையும் மூடிக்கொள்ளவும். உங்கள் முகவாய் கட்டையை கழுத்துப்பட்டை எலும்பின் மேல் வைக்கவும். இந்த நிலையில் மூச்சை எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் இழுத்து பிடிக்கவும். பிறகு மூச்சை வெளியேற்றி மீண்டும் தாமரை வடிவிற்கு வர வேண்டும். சந்திர சூர்யா பாஸ்திரிகா பிராணாயம் செய்த பிறகு தாமரை வடிவில் அமைதியாக அமர்ந்து சிறிது நேரம் சாதாரணமாக சுவாசிக்கவும். இது சிறிது நேரம் உங்கள் சுவாசத்தையும் உடலையும் அமைதிப்படுத்தும். சூரிய சந்திர பாஸ்திரிகா பிராணாயம் மூச்சு குழாய்களில் உள்ள கோளாறுகள் அனைத்தையும் சரி செய்ய உதவுகிறது. மனதை சரியான நிலையில் வைக்கவும் சக்தியையும் புத்துணர்வையும் தருகிறது. பாஸ்திரிகா பிராணாயம். பாஸ்திரிகா பிராணாயம். தாமரை வடிவில் தரையில் அமரவும். கண்களை மூடி வேகமாகவும் அழுத்தமாகவும் மூச்சை உள்ளிழுத்து வெளியேற்றவும். அதிவேகமாக மூச்சை உள்ளிழுத்து அதிவேகமாக மூச்சை வெளியேற்றவும். எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் செய்யுங்கள். பாஸ்திரிகா பிராணாயம் சுவாச பாதையில் ஏற்பட்டுள்ள அடைப்பை போக்க உதவுகிறது. உங்கள் மனதை சுத்தப்படுத்தி உங்களை திடமாகவும் வலிமையாகவும் இருக்க உதவுகிறது. உங்கள் ஞாபக சக்தியை இது உந்துகிறது. ஆழமாக மூச்சை உள்ளிழுத்து உங்கள் முகவாய் கட்டையை தோள்பட்டை எலும்பின் மேல் வைக்கவும். இந்த நிலையில் மூச்சை இழுத்து பிடித்து எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் இருக்கவும். பிறகு மூச்சை வெளியேற்றி மீண்டும் தாமரை வடிவில் அமரவும். பாஸ்திரிகா பிராணாயம் மூச்சடைப்பு போன்ற கோளாறுகளில் இருந்து விடுபட உதவுகிறது. சக்தியையும் புத்துணர்வையும் தந்து நினைவாற்றலை அதிகரிக்கிறது. இது நினைவாற்றலை பெருக்கவும் உதவுகிறது. உஜ்ஜை பிராணாயம். உஜ்ஜை பிராணாயம். தாமரை வடிவில் அமரவும். ஆழமாகவும் சத்தமாகவும் மூச்சை இழுத்து பிடிக்கவும். சத்தமாக மூச்சை இழுத்து பிறகு வெளியேற்றவும். உஜ்ஜை பிராணாயம் உங்கள் மனதை அமைதியுடனும் மன அழுத்தத்தை குறைக்கவும் ஆழ்ந்த மூச்சானது மூச்சு குழாய்களை சுத்தப்படுத்துகிறது. ஷீட்லி பிராணாயம்.
ஷீட்லி பிராணாயம். உங்கள் நாக்கை பற்களுக்கிடையே வைத்துக்கொண்டு தாமரை வடிவில் அமரவும். வாய் வழியாக ஆழமாக மூச்சை இழுக்கவும். பிறகு வாயை மூடிக்கொண்டு நாசியின் வழியாக மூச்சை வெளியேற்றவும். உங்கள் நாக்கை பற்களுக்கிடையே வைக்கும் பொழுது வாய் வழியாக மூச்சை உள்ளிழுத்து வாயை மூடிக்கொண்டு மூக்கின் வழியாக மூச்சை வெளியேற்றவும். ஷீட்லி பிராணாயம். இப்பிராணாயம் உடலின் உஷ்ண அளவை சீராக்கும். ஷீட்லி பிராணாயம் மனதை சீராக்கி அமைதியுடன் இருக்க உதவும். ஷிட்காரி பிராணாயம். ஷிட்காரி பிராணாயம். தாமரை வடிவில் அமரவும். நாக்கை வட்ட வடிவில் உருட்டி வாய் வழியாக மூச்சை உள்ளிழுக்கவும். வாயை மூடிக்கொண்டு நாசியின் வழியாக மூச்சை வெளியேற்றவும். உங்கள் முகவாய் கட்டையை தோள்பட்டை எலும்பின் மேல் வைக்கவும். இந்த நிலையில் எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் மூச்சை இழுத்து பிடிக்கவும். பிறகு மெதுவாக மூச்சை வெளியேற்றி மீண்டும் தாமரை வடிவில் அமரவும். இதனை தொடர்ந்து செய்ய வேண்டும். தேக உஷ்ண நிலையை இந்த பிராணாயம் மிகவும் சிறப்பாக குறைக்கிறது. அதிகமாக வியர்த்தால் இந்த பிராணாயம் செய்வதன் மூலம் வியர்வையை கட்டுப்படுத்தலாம். உங்கள் உடலை திடமாக வலிமையாகவும் வைக்க இது உதவுகிறது. மெதுவாக உங்கள் மூச்சை வெளியேற்றிய பின்னர் மீண்டும் தாமரை வடிவில் அமர்ந்து சிறிது நேரம் உங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுங்கள். ஷிட்காரி பிராணாயம். இப்பிராணாயம் உடலின் உஷ்ணநிலையை சீராக்க உதவும். இப்பயிற்சியை செய்யும் போது அதிகமாக வியர்த்தால் அது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். இது உங்களுக்கு சக்தியை ஊட்டி புத்துணர்வை தந்து வியர்வை நிறுத்தும். பிராம்ரி பிராணாயம். பிராம்ரி பிராணாயம். தாமரை வடிவில் அமர்ந்து கொண்டு உங்கள் கட்டை விரலை கொண்டு 2 காதுகளையும் மூடிக்கொள்ளவும். பிறகு கை விரல்களை கொண்டு கண்களை மூடிக்கொள்ளவும். மெல்லிய சத்தத்துடன் ஆழமாக மெதுவாக மூச்சை இழுக்கவும். அதாவது வண்டின் ரீங்காரத்தைப் போன்று அந்த ஒலி நீண்ட நேரம் ஒலிக்கும்படி செய்யுங்கள். எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் இதனை செய்யுங்கள். இந்த பிராணாயம் மன அழுத்தத்தை குறைக்கிறது, ஞாபக சக்தியை அதிகப்படுத்துகிறது, கேட்கும் திறனை அதிகப்படுத்துகிறது.
இந்த பிராணாயம் செய்த பிறகு தியானம் செய்வதன் மூலம் உங்கள் மூளை தெளிவாக இயங்க உதவுகிறது. கண்களை மூடி வைக்கவும். உங்கள் உடல் முழுவதும் ஆசுவாசமாகவும் உங்கள் உடம்பின் அனைத்து பாகங்களின் அழுத்தத்தையும் இது குறைக்கிறது. உங்கள் மூளையை தெளிவாக வைக்க உதவுகிறது. பிரம்மரி பிராணாயம் மன அழுத்தத்தை வெகுவாக குறைக்க உதவுவதோடு நினைவாற்றலை மேம்படுத்தி உங்களுடைய கேட்கும் திறனை அதிகப்படுத்துகிறது. மூர்ச்சா பிராணாயம். மூர்ச்சா பிராணாயம். தாமரை வடிவில் அமரவும். நாசியின் வழியாக ஆழமாகவும் மெதுவாகவும் சுவாசிக்கவும். வாயை திறந்து சத்தமாக மூச்சை வெளியேற்றவும். தொடர்ந்து மூக்கின் வழியாக மூச்சை இழுத்துக் கொள்ளவும். வாயை மூடிய நிலையில். பிறகு வாயை திறந்து சத்தமாக காற்றை வெளியேற்றவும். மூர்ச்சா பிராணாயம் உங்கள் மூளையை தெளிவாகவும் முழுவதும் ஆசுவாசமாகவும் இருக்க உதவுகிறது. மூர்ச்சா பிராணாயம் அழுத்தத்தை குறைத்து தெம்பை அதிகப்படுத்தி உங்கள் தோல் பொலிவுடன் இருக்க உதவுகிறது. இந்த பிராணாயத்திற்கு பிறகு சிறிது நேரம் தியானம் செய்யுங்கள். எப்பொழுதும் போல் சுவாசித்த பிறகு உங்கள் உள்ளுணர்வுகளின் மேல் கவனம் செலுத்தவும். நெற்றிக்கண் பகுதியில் கவனம் செலுத்தவும். தியானம் செய்வதன் மூலம் மூளையில் ஏற்படும் தடுமாற்றம் குறைகிறது. சாதகமான அல்லது நேர்மறையான உணர்வை உங்களுக்குள் ஏற்படுத்தும். உங்களுக்குள் திடத்தன்மையை உற்சாகப்படுத்துகிறது. மூர்ச்சா பிராணாயம் மனதை சீர் செய்து மிகவும் முற்றிலுமாக மென்மையாக இருக்க உதவும். மூர்ச்சா பிராணாயம் மன உளைச்சலை குறைத்து உங்கள் சக்தியை மேம்படுத்துவதோடு உங்கள் தோலுக்கும் மெருகூட்டும். பிராணாயாம் மூலம் நாம் சந்தோஷமான மற்றும் மனநிறைவு முழுமையான ஆரோக்கியத்தை பெற்று வாழ்வோம். நாம் அனைவரும் பிராணாயாவை கொண்டு நம்முடைய வாழ்க்கையையும் இந்த உலகத்தையும் ஒரு நல்ல இடமாக்க முயலுவோம்.